ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன விஷயம் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்னா, எனக்கு பிடித்த ஆசிரியர்கள் 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே வந்து இப்போ இல்லை. ரீசெண்டாக வந்து ஒரு மேம் இறந்துட்டாங்க. 8 இயர்ஸ் முன்னாடி இன்னொரு மேம் இறந்துட்டாங்க. ஸோ 2 பேரை பற்றியுமே உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. நீங்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பிடிச்ச டீச்சர்ஸை பற்றி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இருப்பாங்க. கடவுள் வந்து ஏன் இந்த மாதிரி நல்லவங்களை சீக்கிரமாக எடுத்துக்கிறாருன்னு தெரியல. எவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, எவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள ஜாலியாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ யூஜியில் எனக்கு கிளாஸ் எடுத்த மேம் வந்து ப்ரொஃபஸர். அவங்க ஆக்சுவலாக சுஜி மேம். ஸோ அவங்க வந்து நல்லா தான் இருந்தாங்க. மேம் சூப்பராக கிளாஸ் எடுப்பாங்க. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க கிளாஸ் டைமில். அட் த சேம் டைம் ஃப்ரீ டைமில் வந்து ரொம்பவே ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள மாதிரி கேர் பண்ணுறவங்க வந்து எந்த டீச்சருமே இப்படி கேர் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரியல. நம்ம வளரணும், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வளரணும் அப்படின்றத எல்லா டீச்சர்ஸுமே அதுக்காக தான் இருக்காங்க, அப்படிதான் நினைப்பாங்க. பட் ஆனால் அவங்க வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்து பார்ப்பாங்க. நீ நல்லா வரணும், நீ நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக கேர் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அதனாலேயே அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேம் நல்லா தான் இருந்தாங்க. ரொம்ப சின்ன வயசு தான் அவங்களுக்கு. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. ஒரு குழந்தையும் பிறந்தான், ஒரு பையன் பிறந்தான். அப்போவும் நல்லா தான் இருந்தாங்க. பட் கொஞ்ச நாள் நாங்கள் 3rd இயர் சம்திங் படிக்கும் போதே அவங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது அவங்க பாடியில். ஆனால் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்திருக்கு. பட் எங்களுக்கு தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பியரன்ஸ்லேயே தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து கேன்சர். அப்போ தான் குழந்தை வந்து ஒரு 1 இயர் பேபி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு தான் இருந்தாங்க. அதில் என்ன ஒரு மெயினான விஷயம்னா, அவங்க காலேஜுக்குமே வருவாங்க, கிளாஸுமே எடுப்பாங்க. அந்த சுச்சுவேஷனில் கூட மேம் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், பிஜி போயாச்சு. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து கேன்சர் வந்து ரொம்ப சிவியராகி எப்படி இருந்த மேம் வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. அவங்கள பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப கண்ணீராக தான் இருக்கும். அந்த குழந்தை என்ன ஆகுன்னு பாருங்களேன். அப்புறம் வந்து நாங்கள் யூஜி 2nd இயர் 1st இயர் படிக்கும் போது ஆக்சுவலாக எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட் ப்ரொட்டஸ்ட் வந்தது பார்த்தீங்களா? ஸோ அந்த பீரியட் அப்போ வந்து மேம் வந்து இறந்துட்டாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் அவங்கள நம்பி வந்து ஒரு குழந்தை இருந்துச்சு. அப்போ வந்து அவனுக்கு என்ன ஒரு 2 வயசு 3 வயசு தான் இருக்கும். ஏன் கடவுள் அவங்கள சீக்கிரமாக கூப்பிட்டு போயிட்டாருன்னு வந்து தெரியல. சரி, இன்னொரு மேமை பற்றி பார்ப்போம். பிஜியில் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்த மேம் மைத்திலி மேம். என்ன சொல்கிறது, ஜாலியாக இருக்கும் அவங்க கூட. ஆக்சுவலாக திட்டவே மாட்டாங்க. திட்டாமல் ஒரு டீச்சரை பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் கூட திட்ட மாட்டாங்க. என்ன பண்ணாலும் அவங்க சிரிக்க தான் சிரிப்பாங்க. ஒரு ஹார்ஷாக வந்து ஸ்டூடெண்ட்டை திட்ட மாட்டாங்க. அவங்க திட்டி பார்த்ததே இல்லைங்க. அதுதான் கிளாஸில் வந்து ஆக்சுவலாக ஒரு பொண்ணு வந்து தூங்குவானல்ல. கிளாஸில் இருக்கிறதே 20 பேர் தான். பிகாஸ் அவ்வளோதான் சீட்டே அலாட் பண்ணுறது. 20 மெம்பர்ஸ்க்கு அவ்வளோதான் சீட் அலாட் பண்ணுவாங்க. இத்தனைக்கும் ஹாஸ்டல் தான், பக்கத்துலேயே தான் இருக்கும் ஹாஸ்டல். நாங்கள்லாம் வந்து ஒரு 2 hours 2.5 hours ட்ராவல் பண்ணி வரணும் நாளாக. ஆனால் அவன் வந்து கிளாஸில் நல்லா தூங்கி இப்படி வழிகாப்பாரு. கிளாஸே பார்த்து எல்லாருமே சிரிப்போம். மேமும் கூட சேர்ந்து சிரிப்பாங்க. மித்த மேம் வந்தால் என்ன பண்ணுவாங்க, வெளியே போ அப்படின்வாங்க, கெட் அவுட்னாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவள் தூங்கி வழியதை பார்த்து கிளாஸே சிரிக்கும். கூட சேர்ந்து வந்து மேமும் சிரிப்பாங்க. அவங்க வந்து அட்வைஸ் தான் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயமே வந்து ஹார்ஷாக சொல்லவே மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து பசங்களை ட்ரீட் பண்ணலாம். ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுறது தான் ஒரு வழி கிடையாது. சாஃப்டாகவும் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு மேம் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். பட் 2 பேருமே வந்து கடவுள் சீக்கிரமாக எடுத்துகிட்டு போயிட்டாரு. அது ஏன்னு தெரியல. எனக்கு இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மைத்திரி மேம் ரொம்பவே பிடிக்கும். அப்படியே அழகாக இருந்தால் தான் டீச்சர்ஸ், அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருந்தால் தான் டீச்சர்ஸை பிடிக்கும், இப்படி இருந்தால் தான் டீச்சர்ஸ் பிடிக்கும், அப்படிலாம் இல்லைங்க. டீச்சர்ஸை வந்து பிடிக்கிறது ஒரு பிஹேவியர் வச்சு, அவங்க கிளாஸில் எப்படி நடந்துக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து எப்படி பழகுறாங்க, அதை வச்சுமே வந்து டீச்சர்ஸை நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி டீச்சர்ஸ் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. கிளாஸ் எடுக்கிறதையும் தாண்டி ஒரு ஸ்பெஷல் கேர் வந்து கண்டிப்பாக அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து காட்டுறாங்க. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் யாராவது டீச்சர்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் மாதிரி இருந்தாங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோமா? டாடா.